வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழகத்தில் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே புகார் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக அரசியல் அனல் அடிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்களவை தேர்தல் ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் கூட்டணி எல்லாம் இறுதியாகி, வேட்பாளர் எல்லாம் இறுதியாகி, அதுக்கப்புறம் பிரச்சாரமே ஆரம்பிச்சாச்சு. இந்த தேர்தலில் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அதன் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சிக்காக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பிரச்சாரத்தோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பாரத பிரதமர் மோடி அவர்களை டார்கெட் பண்ணணும். பாஜக எந்த காரணம் கொண்டும் தமிழகத்தில் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான பிரச்சாரம் வேணாலும் பண்ணலாம், எத்தனை பொய்ய வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். உண்மை என்னன்னா, அவர் இதெல்லாம் தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா அப்படிங்கிறதே மக்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நமக்கு கூட அந்த சந்தேகம் வருது. ஏன்னா அவர் பேசின விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் அவங்க சொல்கிற பிரச்சாரம் ஒன்று தான், அவங்களுடைய நெரேட்டிவ் ஒன்று தான். மோடி அவர்கள் பொய் சொல்றாரு, பாஜக தமிழகத்துக்காக எதுவுமே செய்ததில்லை, பாஜக தமிழுக்கு எதிரி, இதை மட்டும்தான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. மக்கள் மனசுல இதை அவங்க பதிய வைக்கணும். இது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே நெரேட்டிவ். 2019 இதைத்தான் பண்ணாங்க. 2024 அவங்களுடைய பிரச்சாரம் கை கொடுக்குமா, உண்மையிலேயே பாஜக எதிரியா மக்கள் நினைப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தான் தெரியும். தமிழ்நாடு மீண்டும் திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லை பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு அன்றைக்கி தான் தெரியும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாஜக எதையெல்லாம் தங்களுடைய சாதனைகளாக சொல்கிறாங்களோ அதையே இல்லை அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை இராணுவத்தாரால் தாக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2004 2009 வரைக்கும் அந்த போர் உச்சக்கட்டத்தில் இருந்த போதெல்லாம் தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தாரால் சுட்டுக்கொலை அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். இதை தடுத்து நிறுத்தத்துக்கு யாராலையும் முடியல. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவர் திரு கலைஞர் அவர்கள் இங்கிருந்து கடிதம் மட்டும் எழுதுவார். இலங்கை இராணுவத்தாரால் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவார். மத்திய அரசுல அப்ப யார் பிரதமராக இருந்தாரு அப்படின்னா மன்மோகன் சிங் இருந்தார். அவரும் அந்த கடிதத்தை வாங்கி ஃபைலில் வச்சுக்குவார். அந்த காங்கிரஸ் கூட்டணியில தான் திமுகவும் இருந்தது. திமுக அப்ப நினைச்சிருந்தா இந்த படுகொலைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தாததை கண்டிச்சு காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியிலேயே வந்திருக்கலாம், ஆட்சியவே கவிழ்த்திருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் இவங்க கோவப்படவும் இல்லை, இவங்களுக்கு சொரணையும் இல்லை. அப்போ தமிழகத்துல உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்தவர் யாரு அப்படின்னா இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அன்னைக்கு இந்த மீனவர்கள் இறப்பு பத்தியெல்லாம் மு.க. ஸ்டாலின் பேசி நான் கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் இதற்காக வருத்தப்பட்டதும் இல்லை. இது எல்லாமே 2014 வரைக்கும் தொடர்கதையாக தான் இருந்தது. 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லை தாண்டும் தமிழக மீனவர்களை சுட்டு கொல்லாம அவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கைது பண்றதும் எதற்காக அப்படின்னா, இங்கிருந்து தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறதுனால இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதுவும் யாரு, அங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட் அவங்க சொல்றாங்க. இதற்காகத்தான் இலங்கை இராணுவத்தாரால் தமிழக மீனவர்கள் அதிக அளவுல கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்படுறதோடு மட்டும் இல்லாம அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுது. கூடவே பல கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுது. ஆனா மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியா இருந்த போது எல்லை தாண்டினா தமிழக மீனவர்களை இலங்கை இராணுவத்தாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை கூட அவர் ஒத்துக்கிறாரு. அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு எல்லை தாண்டிய தமிழக மீனவர்களை இலங்கை இராணுவம் கைது செய்வதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாமா, அது மோடி அவர்களுடைய தோல்வியாமா, அது பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தமிழக மீனவர்களுக்கு செய்யும் துரோகமாமா. ஓகே, மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, அவங்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுது, அவங்களுக்கு பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது, இதெல்லாமே சரி. ஆனா கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீண்டும் அங்கிருந்து தமிழகத்துக்கு கொண்டு வருவது யாரு? மத்திய அரசு தான். பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்டு கொண்டு வருவது யாரு? அதுவும் மத்திய அரசு தான். அந்த அபராதம் விதிக்கப்படுது அப்படின்னா அதை அங்க கட்டி அவங்களை மீட்டு கொண்டு வருவது யாருன்னா அதுவும் மத்திய அரசு தான். ஸோ இது எல்லாத்தையுமே மோடி அவர்கள் தான் பண்றாரு. இதனால தமிழக மீனவர்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. அவங்க கைது செய்யப்படுறாங்க, அவங்க அங்க சிறையில் மரியாதையாக தான் நடத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தாரால் கைது செய்யப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இலங்கை தமிழக மீனவர்கள் இங்க எல்லை தாண்டி வரும்போது நம்முடைய இராணுவத்தாரால் கைது செய்யப்படுவதும் நடக்குது. அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய எல்லை பகுதி ரொம்ப ரொம்ப குறுகியது அப்படிங்கிறதுனால நம்ம மீனவர்களால கட்டுப்படுத்த முடியாது. அந்த எல்லை தாண்டி போறதை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். இதற்கான தீர்வா சொல்லப்படுவது
கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது தான். அப்போது அதை பற்றி பேசினாலும் மறுபடியும் வந்து திமுக தான் அடி வாங்கும் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாரு, தமிழக மீனவர்களுக்கு துரோகம் இழைக்கும் மோடி அவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. கைது செய்யப்படுவதே துரோகம் அப்படின்னா சுட்டு கொண்டாங்களே, அதை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதற்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இப்போ வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இறந்து போனவங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்காக நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? பரிந்து பேசியிருக்கீங்களா? அதை அப்படியே வரலாற்றை அப்படியே பூசி மொழிகிட்டு இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக ஆக்கி மோடி எதிர்ப்புக்காக அரசியல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதையும் இந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒருவேளை மக்கள் நம்பினாலும் நம்பலாம். ஏன்னா மக்களுடைய அறியாமை தான் உங்களுடைய பலம். அவங்க என்னைக்கு முடிச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுதான் உண்மை. அதற்கு பிறகு விருதுநகர் பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழில்கள் மிகவும் நலிவடைந்து இருக்கிறது. சீன தயாரிப்பு பட்டாசுகள் உள்ள வந்ததுனால இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இதற்காகவும் மத்திய அரசு ஒன்றுமே செய்யவில்லை, மோடி அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. அதனால சிவகாசி பட்டாசு உரிமையாளர்களே, அங்கே வேலை செய்பவர்களே, நீங்கள்லாம் மோடிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் இதை பார்க்கும்போது தான் உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா, நாட்டு நடப்பு ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்களாகட்டும் அல்லது வந்து திரு பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர் தான் வந்து சிவகாசியில் இருக்க பட்டாசு தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் டெல்லிக்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற மத்திய அமைச்சர்கிட்ட பேச வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுத்து இந்த பட்டாசு தொழிலில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி கொடுத்தது யார் அப்படின்னா பாஜக தான், பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். அப்படி இருக்கிற போது இந்த உண்மையை குழி தோண்டி புதைச்சிட்டு பாஜகவை எதிரியாக காட்டுறது தான் இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லை, எந்த இடத்துக்கு போனாலுமே அவர் சொல்லக்கூடியது பொய் 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 மட்டும்தான். மற்றபடி அவர் வந்து எந்த இடத்துலையுமே உண்மையை பேசலை. மீண்டும் மீண்டும் வந்து ஒரு பொய்யை சொல்லி மோடி வந்து பொய் சொல்லிட்டாரு. அதாவது மோடி அவர்கள் பொய் சொல்லிட்டாரு, அதாவது முதல்வர்கிட்டயே மோடி பொய் சொல்லிட்டாராமா. எதுக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியல. தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல, ஒரு திட்டத்தையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப சின்ன குழந்தை மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஏன் சார், நீங்கள் வந்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா மோடி அவர்கள் எத்தனையோ தடவை வந்து அரசு விழாவில் கலந்துட்டு இருக்காரு. அந்த விழாவில் நீங்களும் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்தில் முதல் தடவை வந்தபோது இந்த செஸ் ஒலிம்பியாட்டுக்காக ஒரு தடவை வந்தார். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நலத்திட்ட உதவிகளை திறந்து வைக்கணும், நிறைய அந்த பாலங்கள் இதெல்லாம் திறந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். இதே மத்திய அரசு தான் விருதுநகர் மாவட்டத்துக்கு பிஎம் மித்ரா ஸ்கீமில் ஒரு ஜவுளி பூங்கா ஒன்று கொடுத்தாங்க. அதற்காக நீங்கள் வந்து நன்றி கூட சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு நடந்தது, அப்பவும் வந்து நீங்கள் வந்து நன்றி சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய இதை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. வந்தே பாரத் ட்ரெயின் திறந்து வைக்கிறதுக்கு அவர் தான் வந்தார். அந்த விழாவில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிற போது எதுவுமே செய்யலை அப்படின்னு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துக்கிறத இப்படி முதல்வரே உங்களால் பேச முடியுது?